வணக்கம். திமுகவுடைய தோல்வி இதை தொடர்ந்து இந்த செய்தி வந்ததுல பல வகையில் ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஏன் இந்த திமுக தோல்வி அடைஞ்சுன்னு சொல்லிட்டு ஏதோ திமுக ஆட்சி அமைக்க போது திமுக தோல்வின்னு எழுத நம்ம கலந்து போக முடியாது. திமுக ஆட்சி இருக்கிற வரைக்கும் தமிழர்களுக்கும் திராவிடர்களுக்கும் ஒரு பாதுகாப்பு அரணாக இருந்துச்சு. நாங்கள்லாம் ஒரு எளிமையாக எல்லா வேலையும் பார்த்துட்டு இருந்தோம். ஆனால் இப்போ பார்க்க முடியாத சூழ்நிலையாக இருக்குது. இந்த வேலையும் எளிமையாக பார்க்க முடியாது. மக்களுக்கான போராட்டமோ அதெல்லாம் எழுத எடுத்துகிட்டு போக முடியாது. இந்த அடிப்படையில் ஸ்டாலின் அவர்களுக்கு ஒரு வேண்டுகோள். நீங்கள் மக்களோட மக்களாக இருக்குன்னு நினைக்கிறீங்க, எளிமையாக இருக்குன்னு நினைக்கிறீங்க, எல்லாத்துக்கும் நல்லது செய்யணும்னு நினைக்கிறீங்க. அதுவே நமக்கு எதிராக இப்போ நிற்குது. அதான் உண்மை. ஜெயலலிதா மாதிரி ஒரு இரும்பு பெண்மணியா ஸ்ட்ராங்காக இருந்து அரசியல் பண்ண வேண்டிய இடத்துல அரசியல் பண்ணுங்க. கரூரில் 42 பேரை கொலை பண்ணானே, அன்னைக்கே அவனை போட்டு பிதிக்க எடுத்திருந்தா இன்னைக்கு வெளியில் நிற்பானா? அன்னைக்கு நீங்கள் நடவடிக்கை எடுக்கல. அன்னைக்கு யதார்த்தமாக இருந்தால் அன்னைக்கு இரவே அந்த 41 பேரையும் பார்த்து அவங்களுக்கு 10 லட்ச ரூபா கொடுத்து நல்லது கிட்டது பார்த்தீங்க. இந்த மக்கள் என்ன நம்பிட்டானா? உங்களை நல்லவர்னு சொல்லிக்கிட்டு இருக்கானா? அன்னைக்கு நீங்க விட்டதுனாலதான் அன்னைக்கே நீங்க பிடிச்சி அவனை உள்ள வச்சிருந்தீங்கன்னா திருநாடு சவன கொலை முயற்சி, கொலை விளக்கு திருநாட்டு ரெண்டுமே போட்டிருக்கணும். போட்டு இவனை உள்ள வச்சிருந்தீங்கன்னா அந்த ஆதவரிஜனா அந்த புருஷியா அவன் இவன் விஜய் இவங்கன்னா 3 பேரை அன்னைக்கு உள்ள வச்சு பிதிக்கி விட்டுருந்தா இன்னைக்கு நீங்க நல்லவராயிருக்கலாம். அன்னைக்கு எதுவுமே பண்ணாதனாலதான் தமிழ்நாட்டு மக்கள் உங்களை பத்தி தெரியல. இதே இடத்துல ஜெயலலிதா மட்டும் இருந்திருந்தாங்கன்னா தப்பிச்சு ஓடுவானா? ஓட முடியுமா? அன்னைக்கு செட்டை ஒடிக்கிறங்க. திமுக எதிராக திமுக தீய சக்தி பேசிட்டு தர்றானே, ஏன் நீங்க விட்டீங்க? நீங்க அவன் மாட்டிருக்கானே, 60 பேரை கொண்டிருக்கானே. இந்த கட்சி ஆரம்பிச்ச 2 வருஷத்துக்குள்ள 60 பேரை கொண்டிருக்கானே. பரப்புரைக்காரன் குடிக்காரப்ப 6 மணிக்கு மேல வீட்டுக்குள்ள ஓடி போயிடான் குடிக்கிறதுக்கு. அங்கே எப்ப பார்த்தாலும் தெரிஞ்சு அதை கூட்டிக்கிட்டு தர்றான். எதுக்கு நீங்க விடுறீங்க? நீங்க இந்த பாச்சாலம் ஜெயலலிதா படிக்குமா? ஜெயலலிதா பார்த்துருங்க, பாடம் கத்துங்க. ஜெயலலிதாவுக்கும் நமக்கும் 1000 விமர்சனங்கள் இருக்கலாம். ஆனா ஒரு சில அட்மினிஸ்ட்ரேஷன் ஒரு சில அணுகுமுறை, சங்கராச்சாரியை தூக்கி உள்ள வச்சு பாருங்க 2004. அது மாதிரி அந்த அணுகுமுறையில கையில் எடுங்க. சும்மா நீங்க எளிமையா இருக்கேன், மக்களோட மக்களா இருக்கேன், தேநீர் கடையில டீ கடையில டீ சாப்பிட்றேன் எல்லாம் இருக்க வேண்டியதான். அரசியல் நிலைப்பாடுன்னு நமக்கு எதிராக ஒருத்தர் கத்தியை தீட்டுக்கிட்டு இருக்காங்க. நீங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? நீங்க திமுக தோத்து போச்சுன்னா அது உங்களோட முடிகிற பிரச்சனை இல்லை. இது ஒட்டுமொத்த 8 கோடி தமிழர்களுடைய பிரச்சனை. கவனமா இருக்கு.